இந்த வீடியோவில் செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் சம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ போன வரையும் ஒரு 6 சம் செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் பார்த்துப்போம். ஸோ அது பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இதுவும் சிம்பிளான சம் தான். ஸோ நம்மளுக்கு வந்து வழக்கம் போல் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பதில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபுட் ப்ரொடக்ஷன், ப்ரானிங், பேக்கிங், ஹெல்த் அண்ட் ஃபிஷர்ஸ், அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட், அது ஒரு கம்பெனி எடுத்துக்கூட அந்த டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணியான ரெக்கமெண்ட் இதான் போட போகிறோம். ஓகேவா? செக்மெண்ட் தான் போட போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுவும் சிம்பிள் தான். அதில் ஏபிசின்னு கொடுத்துறேன். இதில் வந்து அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய கிளைகளை பேஸ் பண்ணி கொடுத்துருங்க. அது கிளைகள் கடை அதில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதையே அங்கே என்ன பண்ணுமோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? அதை அப்படியே எழுதிக்கலாம், டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டல் பண்ணதை நம்ம என்ன பண்ணோம், 10% கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவோட கூட இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி கூட இருந்தால் நமக்கு என்ன, ரெஸ்பாண்டபிள் செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங். அப்படி இல்லை அப்படின்னா அது ரெஸ்பாண்டபிள் செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து ஃபுட்டும் தென் பேக்கிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் ரெண்டும் இல்லை. ஓகேவா? ஹெல்த்தும் அதர்ஸும் இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான். சம் புரிஞ்சா சிம்பிளாக. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ப்ராக்டிஸ்க்கு ஒரு சம் தரேன். அது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். முடிஞ்சவங்க செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் ஆன்சர்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சம்க்கான ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.